என்ன மக்களே ஆரம்பிக்கலாமா? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோட் ஒரு மாதிரி ஃபயரா இருக்க போகுது ப்ரோ. வேற லெவல்ல இருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா நேத்துல இருந்து ஒரு 2-3 விஷயங்களை மக்கள் மத்தியில கொண்டு வந்து மக்களை லைட்டா கன்ஃபியூஸ் ஸ்டேஜ் கொண்டு வந்தாச்சு, ஓகேவா? ஸோ அதனால மக்கள் வந்து இன்னைக்கான எபிசோட் மேல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா எல்லா சீசனுமே எனக்கு தெரிஞ்சு வின்னர் ரன்னர் வந்து கொஞ்சம் நம்ம ஈஸியா முடிவு பண்ணிரும், ஓகேவா? பட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வின்னர் மட்டும் தான் முடிவு பண்ணப்பட்டிருக்குது, ரன்னர் முடிவு பண்ணப்படல. அது மட்டும் இல்லாம அந்த ஃபோர்த்தா யார் வெளியே போறா, ஃபிஃப்த்தா யார் வெளியே போறா, அந்த விஷயங்களும் எனக்கு கரெக்டா தெரியல, ஓகேவா? ஏன்னா நேத்து ஒரு விஷயங்கள் சொன்னாங்க, அந்த விஷயத்தை லைட்டா மாத்திருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோட்ல ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்கு போது. அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு நபருக்கான ஏவிய வேற போடுறாங்களா. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு சீசன்ல இந்த மாதிரி ஃபினாலேல யாருக்கான ஏவியும் போட்டு நான் பார்த்தது இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சுனா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபினாலேல யாருக்கான ஏவியுமே போட மாட்டாங்க. எப்படி ஃபினாலேல எவிக்ட் ஆன யாருக்கான ஏவியுமே போட மாட்டாங்க. முதல் முறையா ஜாக்லின் காண்டி பண்றாங்கன்னு சொல்லி எனக்கு தோணுது. நான் கவனிச்ச ஒருத்திக்கு அப்படி இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்கன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அந்த வகையில அதுக்கான ஒரு க்ளூமே நேத்து வந்து விஜய் டிவி அபிஷியலா நேத்து ஒரு போஸ்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. தட் ஏவி அப்படி சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. சோ மொத்தத்துல ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்குது. அது என்னென்ன சம்பவங்கள் அப்படிங்கறது மொத்தமா பாத்துறலாமா? ஏவி போட்டிருக்காங்க நண்பர்களே, ஏவி போட்டிருக்காங்க. ஏவி வேற லெவல்ல இருக்கான். எப்படி ஏவி வேற லெவல்ல இருக்கான், பிச்சு உதறுதான். மொத்தமா பாத்துறலாமா? ஃபர்ஸ்ட் ஜாக்லின்கான ஏவியை பத்தி பாத்துறலாம். சோ ஜாக்லின்கான ஏவியை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏவின்னு சொல்றாங்க. வேற லெவல்ல இருக்குது. ஏகப்பட்ட ஃபைட்ஸ், ஏகப்பட்ட லவ், ஏகப்பட்ட கேர், ஏகப்பட்ட அழுகாட்சிகள், நிறைய விஷயங்கள் அந்த ஏவில இருக்கா. முக்கியமா அந்த ஏவி முடியும் போது உண்மையாவே எல்லாருமே எமோஷனல் ஆயிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான ஏவின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ப்ரோ என்ன ப்ரோ சொல்ற, ஹைப் ஏத்தி விடுறிய ப்ரோன்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. ஏன்னா நேத்து ஆக்சுவலா ஒரு ஷூட் முடிஞ்சிருக்கலாம். அந்த ஷூட்ல தான் மேலே ஏத்தி சேதனை பேசுனதால ஒரு நியூஸ் வந்திருக்குது. இன்னொரு நியூஸ் கூட நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ட்விட்டர்ல தான் கவனிச்சேன். ஜாக்லின் கிட்ட சேதன் வந்து ஏதோ கொஸ்டின் கேட்டாங்களா, உங்களுக்கு யார் வின் பண்ணா ஹாப்பி அப்படின்ற மாதிரி ஏதோ சம்திங் கேட்டிருப்பாங்க போல. முத்துக்குமார் வின் பண்ணா ஹாப்பி அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிருப்பாங்க போல. இல்ல யார் வின் பண்ணுவான்னு கேட்டிருப்பாங்க. ஏதோ சம்திங் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு முத்துக்குமார்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டு ஜெயிச்சாலும் ஓகே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜெயிச்சாலும் ஓகே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரயான் அண்ட் சௌந்தர்யா இவங்க 2 பேர்ல யார் ஜெயிச்சாலும் ஓகே, கடைசியா யார் ஜெயிச்சாலும் ஓகே. அப்படி இந்த வீட்டுக்குள்ள இருக்க அந்த 5 பேர்ல யார் ஜெயிச்சாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல என்ன பொறுத்தவரைக்கும் ஜாக்லின் வந்து அந்த ஸ்டேஜ் அலற விட்டுருப்பாங்கன்னு சொல்லி தான் எனக்கு தோணுது. ஏன்னா சும்மாவே கடைசி நாட்கள்ல பயங்கரமான கைத்தட்டல், பயங்கரமான சத்தம். அப்படி இருக்கும்போது அந்த எவிக்ஷனை வேற நம்ம ரொம்ப அன்ஃபேரா பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில கண்டிப்பா ஜாக்லினுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு சத்தத்தை கண்டிப்பா கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு தோணுது. ஒரு சவுண்டு, ஒரு கைத்தட்டல், ஒரு காதல், ஒரு பாசம் எல்லாத்தையும் கண்டிப்பா அள்ளி அள்ளி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஏவி முடியும் போது கடைசியில் ஜாக்லின் மட்டும் இல்லை, அங்கே நிறைய பேர் அழுததா ஒரு நியூஸ் வந்துருக்குது. வேற லெவலில் ஏவி இருக்குதான், இப்படி வேற லெவலில் டச்சிங்காக இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த ஏவியை நார்மலாக அந்த வீட்டுக்குள்ள போட்டிருந்தா கூட நம்ம அவ்வளோ எமோஷனலாக ஆயிருப்போமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் கிடையாது, ஓகேவா? கண்டிப்பாக எல்லாரும் ஏவி மாதிரி நம்மளும் பார்த்துட்டு கடந்து போயிருப்போம். இருந்தாலும் ஜாக்லினை ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கே தெரியும், ஓகேவா? ஏன்னா ஒரு டாஸ்க்கு ஒருத்தருக்கான அந்த 102 நாட்கள் வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுது, அவன் இருக்கணுமா கூடாதான்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணுதுன்னா அது மிகப்பெரிய அன்ஃபேர்னு சொல்லி நம்ம சொல்லுவாங்க கண்டிப்பா. ஏன்னா ஒரு டாஸ்க் தீர்மானம் பண்ணுது. ஏதோ மக்களோ இல்ல பிக் பாஸோ தீர்மானம் பண்ணா கூட சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி முடிச்சிடலாம். ஒரு டாஸ்க் ஆட முடியல, அந்த டாஸ்க்ல தோத்துட்டான் அப்படிங்கறனால 102 நாள் அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது வந்து மிகப்பெரிய அன்ஃபேர் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் பிக் பாஸ்க்கு அனுப்பவே ரைட்ஸ் கிடையாது. ஆனால் ஒரு டாஸ்க்கை வச்சு பிக் பாஸ் இந்த வீட்டை விட்டு ஜாக்லின் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய அன்ஃபேர் தான். அதனால மேலே ஏற்றி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. கண்டிப்பாக ஜாக்லின் ஃபேன்ஸ் நீங்க எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ண போறீங்க. ஸோ மறக்காம இன்னைக்கான எபிசோட பாருங்க, யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க, ஓகேவா? ஸோ அடுத்தது அந்த உங்களுக்கே தெரியும் வீட்டுக்கு 5 பேர் இருக்காங்களா. நேற்று 2 பேர் எவிட் பண்ணதா ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. அதில் வந்து 4th ரன்னர் அப்பா யாரை எவிட் பண்ணியிருக்காங்க, நம்ம பவித்ரா எவிட் பண்ணிருக்காத ஒரு நியூஸ் வந்துச்சு. அடுத்து 3rd ரன்னர் அப்பா நம்ம ரயான் அவர்களை எவிட் பண்ணத ஒரு நியூஸ் வந்துச்சுல. பட் அந்த நியூஸ் ஆக்சுவலா ஃபேக்கா, ஓகேவா? அப்பலாம் எவிட் பண்ணலையா. எவிக்ஷன் ஆக்சுவலா அந்த எவிக்ஷன் மாறினதா நேத்து நைட்ல இருந்து ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் ஒரு வித்தியாசமா போயிட்டு இருக்குது. கரெக்டான அப்டேட்டே வர மாட்டேங்குது. கரெக்டான அப்டேட்டே இல்லை. ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த சாட்டர்டே ஒரு ஷூட் பண்ணுவாங்களே, நேற்று ஒரு ஆஃப் ஷூட் பண்ணியிருப்பாங்களே, அந்த ஆஃப் ஷூட்டே கண்டிப்பாக லீக் பண்ணியிருப்பாங்க. ஃபோட்டோ கிட்டன் போட்டு இது வந்துச்சு அது வந்துச்சுன்னு சொல்லி லீக் பண்ணியிருப்பாங்க. பட் நேற்று நடந்த ஷூட்டை பற்றி பெருசாக லீக்கே இல்லை. எவிக்ட் மட்டும் தான் அப்டேட் வந்திருக்கு, ஓகேவா? இப்போ கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா 5வது பொசிஷன்லேருந்து வெளியே வந்திருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ரயான் அவர்கள் வெளியே வந்ததா சொல்லியிருக்காங்க. 4வது பொசிஷனில் தான் நம்ம பவித்ரா வந்ததா சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போனால் 4வது ரன்னர் அப்பா ரயான் அவர்கள் வந்திருக்காங்க. 3வது ரன்னர் அப்பா நம்ம பவித்ரா அவர்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததா சொல்கிறாங்க. இப்படி ஒரு நியூஸ் மட்டும் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இது வந்து ஆக்சுவலாக
எங்களால் ஏற்றுக்கவே முடியாது ப்ரோ. ரயான் வேற லெவல் பிளேயர் ப்ரோ. நீங்கள் பண்ணுறதான் பண்ணுறீங்க, எல்லாமே அன்ஃபேராக கொண்டு போய்ட்றீங்க ஒரு வித்தியாசமாக. கடைசி நாட்களாச்சும் கொஞ்சமாச்சும் மக்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணால் மக்களாச்சும் ஹாப்பியாக இருப்பாங்கல்ல. ஏன் அந்த டைமும் நீங்கள் வந்து நெகட்டிவை மட்டுமே எடுத்து அதில் ஒரு வியூவர்ஷிப் எடுக்க ட்ரை பண்ணுறீங்க? எனக்கு அது புரியல. ரயான் என்ன பொறுத்த வரதுக்கு ஒரு வேற லெவல் பிளேயர், நான் கவனிச்ச வரதுக்கு ஒரு வேற லெவல் பிளேயர். ஓகே, இப்போ கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா ஓட்டுக்கள் இல்லைன்னு சொல்லுவீங்க. ஏன்னா கடைசி நாட்கள் நீங்கள் அதுதான் சொல்ல போகிறீங்க. யாருக்கு கேட்டாலும் அவங்களுக்கு ஓட்டு இல்லை, இவங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்ல போகிறீங்க. பட் அன்அஃபிஷியலாக கவனிச்ச வரதுக்கு ரயானுக்கு ஓட்டுக்கள் இல்லை தான். இருந்தாலும் நீங்க ஒரு விஷயம் முடிவு பண்ணுவீங்களா? அப்படி முடிவு பண்றல ரயானுக்கு அந்த தேர்ட் ரன்னர் அப்பாச்சும் கொடுத்திருந்திருக்கலாமே. என்ன பொறுத்தவரை அது கொடுத்திருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நேத்து நைட்டு சடனா அந்த பொசிஷனை மாத்தினதா ஒரு நியூஸ் வந்திருக்குது. ஸோ எபிசோட் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எந்த ஒரு அப்டேட்டையும் நான் நம்ப போறதில்ல, சுத்தமா நம்ப போறதில்ல. ஏன்னா முக்காவாசி ஃபேக்கா இருக்கு, முக்காவாசி உருட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால எதையுமே நம்ப போறதில்ல. பட் ஏவி அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. நேற்று அஃபிஷியலா சேனல் சைட்லமே போட்டாங்க. ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ப்ரோமோ வந்தாலே கொஞ்சம் நம்ம ஹைப் ஏற ஆரம்பிச்சு கொஞ்சம் ஆர்வம் வர ஆரம்பிச்சோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது ரன்னர் அப் யார் ப்ரோ? அந்த முதல் ரன்னர் அப் அப்படிங்கிற क्वेश्चन உங்களுக்குள்ள இப்போ ஒருத்தே போயிட்டு இருக்குது. அதுக்கான அப்டேட் ஏன்ட்ட கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் அதுக்கான கரெக்ட் அப்டேட் இன்னும் யாருக்குமே கிடைக்கல. அஃபிஷியல் அப்டேட் அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் யாருக்கும் கிடைக்கல. பட் காலையில ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது சேனல் சைடில். திருப்பி அதான் சொன்னல, மார்னிங் ஒரு மீட்டிங் கண்டிப்பாக இருக்கும். சேதனை வச்சு பேசுவாங்க. நேற்று நைட்லேருந்து சேதனை வச்சு கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. அதில் வேணா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அதில் ஏதோ சேஞ்ச் ஆன மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா அவர்கள் தான் முதல் ரன்னரப்பா இது பண்ணுறாங்க. ஏன்னா 3 பேருமே ஆக்சுவலாக ஸ்டேஜில் ஏற்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. லாஸ்ட் சீசன் மாதிரி தான் ப்ரோ. லாஸ்ட் சீசன் நீங்களே பார்த்துருப்பீங்க. மாயா, மணி, அர்ச்சனா இந்த 3 பேருமே ஸ்டேஜில் ஏற்றி அங்கே ஒரு சம்பவத்தை பண்ணி தான் மாயாவை கீழே இறக்கியிருப்பாங்க. ஒரு போர்ட் மாதிரி வச்சு இதில் வந்து நம்ம மாயாவுக்கு ரெட் கலர் லைட்டை கொடுத்து அந்த இடத்த விட்டு இறக்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்கல்ல. சேம் அதே மாதிரி 3 பேரை ஸ்டேஜுக்கு ஏற்ற போகிறாங்க இந்த சீசனுமே. விஜய் விஷால், சௌந்தர்யா, முத்துக்குமரன் இந்த 3 பேருமே ஸ்டேஜில் இருப்பாங்க. அங்கே வச்சு தான் ஒரு எவிக்ஷன் பண்ணுவாங்க. அங்கே வச்சு ஒரு எவிக்ஷன் பண்ணி அங்கேருந்து கீழே அனுப்பி விடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் வெயிட் பண்ணலாம். ஷூட் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை. ஏன்னா ஷூட்டை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 12 மணிக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுன்னு ஒரு நியூஸ் இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் அது ஒரு மணி 2 மணிக்கிட்ட ஆயிரம் வச்சுக்கோங்களேன். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு ப்ரமோ 2 ப்ரமோ இல்லை 3 ப்ரமோ வரலாம். 3 ப்ரமோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நேற்றுக்கான சம்பவம் தான் அந்த ப்ரமோவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் ஓகேவா. நேற்றுக்கான அந்த டான்ஸ் ஆடினது, சேதனை என்ட்ரி கொடுத்து 6 மணிக்கு ஷோப்பாக வந்துருங்கப்பான்னு சொல்கிற ப்ரமோ தான் எனக்கு தெரிஞ்சு வரும் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. சௌந்தர்யா, விஜய் விஷால் இவங்க 2 பேருக்கு பயங்கர போட்டி போயிட்டு இருக்கு. நான் நேற்று நைட்டே சொன்னது தான். அஃபிஷியல் அப்டேட் இன்னும் வரவே இல்லை. ஸோ அஃபிஷியல் அப்டேட் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். என்ன பொறுத்தவரைக்கு நான் நம்புறேன் சேனல் வந்து கண்டிப்பாக கரெக்டான முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் கேட்கலாம், அப்புறம் என்ன ப்ரோ கரெக்டான முடிவுன்னு என்ன ப்ரோ சௌந்தர்யா வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா எனக்கு சௌந்தர்யா வரணும்னு சொல்லி தோணுதியா. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே பாயிண்ட் ஆஃப் வியூ டிஃப்ரெண்டாக இருக்கும். அந்த வகையில் கண்டிப்பாக விஜய் விஷால் வந்தாலுமே சூப்பர் தான். அது முன்னாடி நேற்றே வீடியோவில் சொல்லிட்டேன். ஏன்னா 2 பேர் தான் இந்த சீசன் அதிகமாக நெகட்டிவ் வாங்கின பர்சன்ஸ் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். இருந்தாலுமே ஏதோ ஒரு வகையில் விஜய் விஷாலோட கொஞ்சம் அதிகமாக சௌந்தர்யா வந்து எனக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால நான் சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நல்ல அப்டேட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புற நண்பர்களே, நீங்களும் அதை நம்பினீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. நீங்க சொல்லுங்க, உங்ககிட்ட கடைசி ஒரு क्वेश्चन கேட்குறேன். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு யார் அந்த ஸ்டேஜில் முத்துக்குமரன் கூட அந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணா ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டால் நான் 2க்குமே ஹாப்பி தான். இருந்தாலுமே ஏதோ ஒரு வகையில் ஒரு ஸ்டெப்பு நண்பர்களே, ஒரு இம்மி அளவு லைட்டாக சௌந்தர்யா வந்து இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லி தோணுது. அப்போ நீங்கள் சொல்லலாம் ப்ரோ, நீ என்ன சௌந்தர்யா பிஆர்னு சொல்கிறேன், இன்னுமா அப்புறம் இதை பிடிச்சிட்டு சுற்றுறீங்க? இல்லை கேட்குறேன், இன்னுமா பிஆர்னு சுற்றுறீங்க? எனக்கு புரியலையே. பிஆர்னு சொல்கிறாங்க, எட்டி போய் பார்த்தா அதோட மோசமாக இருக்கிறீங்க. சரி ஓகே, முடிஞ்சு போச்சு. நீ பேசுகிற கொண்டு இல்லை. இருந்தாலும் எனக்கு பிடிக்குங்கிறத நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். நான் அதனால தான் திரும்பியும் சொல்கிறேன், எனக்கு இவங்க 2 பேர் ஸ்டேஜில் இருந்தால் ஹாப்பி. இல்லை விஜய் சொல்கிறதா கூட ஓகே தான். சீசன் முடிஞ்சு போச்சு. அதனால் ஒன்றும் நம்ம சொல்கிறதுக்குல வேற லெவல் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் நம்புவோம் நண்பர்களே. ஓகேவா, நம்புவோம். ஓகேவா, கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. முக்கியமாக இந்த ஏவிக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்க, ஜாக்லின்கான அந்த ஏவி அதுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் அந்த ஏவிக்கு நான் அதிகமாக வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. ஏன்னா எல்லாருக்கான ஏவிலுமே ஜாக்லின் இருந்தாங்க. வீட்டுக்குள்ளே போட்ட எல்லா ஏவிலுமே ஜாக்லின் அதிகமாக இருந்தாங்க. அப்படிங்கும்போது ஜாக்லினுக்கு ஒரு தனியாக ஒரு ஏவி வைக்குமோ அந்த இடத்துல அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க.